ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இன் நீட் பயாலஜி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்டிமேட் பேட்ச் 2022, அதாவது நீட் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஜேஇ மெயின்ஸ் 2022 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா November 1 we are going to teach concepts as well as MCQs. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா we will be starting. ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற ஒரு யூடியூப் லிங்க், நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துருங்க. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இன் நீட் பயாலஜி. ஸோ நீட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிளேயிங் எ க்ரூஷியல் ரோல் இன் நீட். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட 180 மார்க்ஸ் தான் இருக்குது. பட் பயாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா half of the marks, 720 மார்க்ஸ்ல 360 மார்க்ஸ் வில் பி இன் த பயாலஜி ஹேண்ட்ஸ். ஸோ பயாலஜிலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் 2021 பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியாக பிரிச்சிருந்தாங்க. பட் ஆக்சுவலி பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 38 சாப்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வெறும் 38 சாப்டர்ஸ் படிச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 360 மார்க்ஸ் எடுக்கலாம். பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஈச் 30 சாப்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 60 சாப்டர் படிச்சா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 360 மார்க்ஸ் எடுக்க முடியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 38 சாப்டர்ஸ், 11th 22 சாப்டர்ஸ் அண்ட் 12th வந்து பாத்தீங்கன்னா 16 சாப்டர்ஸ், மொத்தம் 38 சாப்டர்ஸ் தான். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் போது, ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் போது. ஸோ நீங்க அதை படிச்சீங்கனாலே 360 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ எப்படி என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி படிச்சா யூ வில் பி கெட்டிங் 300+ மார்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ண மார்க், உங்களோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி ஷுட் பி ரீடன். ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், டிஎன் எஸ்சிஆர்டி படிக்கலாமா, நம்மளோட ஸ்டேட் போர்டு பயாலஜி புக் படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நீட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ புக், அதாவது என்சிஆர்டி புக்ல இருந்தா மேக்ஸிமம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் டைரக்டா வரும்போது. ஸோ நீங்க என்சிஆர்டி படிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பெட்டர். ஸோ என்சிஆர்டி வந்து அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சாகணும். ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு மெமரைஸ் பண்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டிக்கு வந்து தேர்ட் டைம் வந்து ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் அட்லீஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போறதுக்குள்ள கண்டிப்பா படிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணலாம். பட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா மார்க் வாங்க முடியாது. ஸோ இந்த 2 ஸ்டெப், ஸோ அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் படிக்கணும். எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அட்லீஸ்ட் 300+ அஷூரன்ஸ் எடுத்துடலாம். கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா டைரக்ட்லி ஃப்ரம் தி என்சிஆர்டி இருக்க போகுது. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நாங்க 300+ மார்க்ஸ் பத்தாது, 320 மார்க்ஸ், 330 மார்க்ஸ், 340 மார்க்ஸ். ஸோ அந்த மார்க்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ரிவிஷன் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ நீங்க 3 டைம் படிச்சா மட்டும் பத்தாது. அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவையோ 1 வீக் ஒரு தடவையோ நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் குயிக் கிராஸ்ப். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க யூ வில் பி டேக்கிங் 40 to 50 செகண்ட்ஸ். இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்ண அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க பயாலஜியில் அப்படின்னா அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ள முடிச்சீங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய செலவு பண்ண முடியும். ஸோ நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ்ல எடுக்க முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் ஈஸிலி வில் பி பிளஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவைஸ் அதிகமாக பண்ண உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் அதிக நேரம் ஒதுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வித் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஒரே புக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த புக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுப்பீங்க, மார்க் டெஸ்ட் இல்லை சாப்டர் வைஸ் டெஸ்ட், அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்பு எழுதுறீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக எழுதுறீங்களோ ஸோ அதுக்குண்டான கான்செப்டையும் நீங்கள் அந்த கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் நோட்ல எழுதி வைக்கணும். ஸோ இந்த எரர் நோட்ஸ் எழுதுற மூலமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 320 மார்க்ஸ் தான் எடுக்க முடியும். பட் நீங்கள் இந்த எரர் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா இட் வில் பி 330+ கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஏன் அப்படின்னா நீங்க அந்த எரர் நோட்ஸ் எழுதுறதோட மட்டும் விட்டுறக்கூடாது. நீங்க அடுத்தடுத்த சாப்டர்ஸ் நீங்க படிக்கும்போது இல்லை அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட் நீங்க எழுதும்போது நீங்க அந்த எரர் நோட்ஸ் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ண தப்ப மறுபடியும் பண்ண முடியும், பண்ணாம இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட்ல 90 கொஸ்டின்ஸ் பயாலஜியில் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் தப்பு பண்றீங்க அப்படின்னா 10 into 10, ஸோ ஒரு 10 மார்க் டெஸ்ட் அட்லீஸ்ட் எழுதுவோம் நம்ம. ஸோ 10 into 10 ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனல் நீட் எக்ஸாம்ல தப்பு பண்ணாம உங்களால பாத்துக்க முடியும். ஸோ எரர் நோட்ஸ் எழுதுறது ரொம்ப க்ரூஷியல் ஃபேக்டர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் 2021லயே பியாண்ட் த என்சிஆர்டி சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிஒய்கியூஸ் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி தரவா ரீட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் பிஒய்கியூஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ பிஒய்கியூஸ் சால்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ அதுல சம் ஆஃப் தி கான்செப்ட் அதிகமா கேட்டிருப்பாங்க என்சிஆர்டி விட்டு வெளியே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்சிஆர்டி நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்ல பார்க்கலாம், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் புக்ஸ்லயோ இல்ல எம்டிஜி மெயின் கைட், ஸோ அந்த மாதிரி புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த தியரி பார்த்துட்டு ஸோ அதை நீங்க வந்து என்சிஆர்டி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்படி எழுதி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் வந்தாலும் யூ கேன் அட்டன். ஸோ ட்ரிக்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஈகோ சிஸ்டம் எக்காலஜி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் வேல்யூஸ் ஆர்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கடைசியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அட்லீஸ்ட் 345+ கண்டிப்பா எடுக்கலாம். கண்டிப்பா எவ்வளவு நீட் பயாலஜி வந்து அவுட் ஆஃப் த என்சிஆர்டி போயிருக்கட்டும் போகாம இருக்கட்டும், எப்படியாவது அட்லீஸ்ட் நீங்க 340 மார்க்ஸ் கடைசியில எடுத்துடலாம். இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ண. ஃபர்ஸ்ட் ரீடிங் த கம்ப்ளீட் என்சிஆர்டி ஃபார் 3 to 5 times. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ரிவிஷன் கண்டிப்பா பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றதுல என்னென்ன எரர் இருக்குதோ அதை எரர் நோட்ஸை எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும். ட்ரிக்ஸை வச்சு வேல்யூஸ் ஆர்டர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட் பயாலஜிக்கு போதும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி கண்டிப்பா உங்க கையில் இருந்தே ஆகணும். 11th என்சிஆர்டி 12th என்சிஆர்டி கண்டிப்பா உங்க கையில வேணும். அதைத்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறீங்க. ஜஸ்ட் 38 சாப்டர்ஸ் தான். ஸோ பிளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் நாட் கம்பல்சரி, எல்லாத்துக்குமே தேவையில்லை. பட் என்சிஆர்டி மஸ்ட். நீங்க வாங்கிக்கிங்க, இல்லையா அப்படின்னா பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்க. மேக்ஸிமம் புக்ஸ் இஸ் பெஸ்ட். புக்ஸ் தான் மேக்ஸிமம் பெஸ்ட். பிடிஎஃப் விட புக்ஸ் இஸ் பெஸ்ட். ஸோ என்சிஆர்டி மறக்காம வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் கண்டிப்பா தேவை. நீட் ப்ரீவியஸ் இயர் புக்னு இருக்கும். ஸோ 34 years நினைக்கிறேன். ஸோ எம்டிஜி பப்ளிகேஷன் இஸ் பெஸ்ட். நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எம்டிஜி, டிஷா, அரிகன், ஸோ இந்த மாதிரி நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எம்டிஜி பப்ளிகேஷன்ஸ் புக் இஸ் பெஸ்ட். ஓகேவா? ஸோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. இட் வில் கம் 300 rupees, 250 rupees அந்த மாதிரி வரும். கண்டிப்பா என்சிஆர்டி புக்கும் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கும் கண்டிப்பா முக்கியம். இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டு பார்த்துட்டு அடுத்த புக்ஸ்க்கே நம்ம போகணும். எம்சிக்யூஸ் புக் இந்த பார்த்தா மொத்தம் 5 புக் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 5 புக்ல ஏதோ ஒரு புக்கை வாங்கி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் புக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பியூக்கு சால்வ் பண்றப்ப எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா கான்செப்ட் நீங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல பார்க்கலாம். இட் இஸ் நாட் கம்பல்சரி. நம்ம லெசன்ஸ் நடத்தும் போதோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எதெல்லாம் அவுட் ஆஃப் என்சிஆர்டியில் இருக்குதோ அதோட கான்செப்டையும் சேர்த்து தான் எடுத்து போறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிராக்டிஸ்க்கு என்னென்ன புக் 5 books ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுல உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்குதோ யூ கேன் பை இட். ஸோ ஃபர்ஸ்ட் பியர்சன் அப்ஜெக்டிவ் பயாலஜி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டா இருக்கு போது. ஸோ இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி நம்மளால சொல்ல முடியாது. என்சிஆர்டி விட்டு கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க. ஒரு 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்கும். 10% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி நீட் லெவல்ல இருக்கும். ஸோ இது வந்து நீட் பேட்டர்ன் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் அண்ட் கியூ கொஸ்டின், மேட்ச் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் மாடல்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல புக் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 rupees வரும். ஸோ நீங்க வாங்குறதா வாங்குங்க, இல்ல அப்படின்னா மீதி 4 புக்ல ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது மாஸ்டர் என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து அவுட் ஆஃப் த என்சிஆர்டி போகும். இது வந்து 100% வந்து என்சிஆர்டி பேஸ்ட் ஒன்லி. 100% வந்து என்சிஆர்டி மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து அரிகன் பப்ளிகேஷனோட சேர்ந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து நீட். ஸோ ஏற்கனவே நான் பிஎஸ்என் அப்ஜெக்டிவ் பயாலஜியில் சொன்ன மாதிரியே தான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல மாஸ்டர் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அஸ் அ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 rupeesக்குள்ள வரும். 600 rupeesக்குள்ள வரும். அடுத்தது வந்து எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் பயாலஜி. ஸோ மேல சொன்ன 2 புக் வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ்ட் அதிகமா இருக்கும். பட் ஃபிங்கர் டிப்ஸ் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 75% என்சிஆர்டியில் இருக்கும். அதாவது 2019 மாடியூல் வரைக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸ் பயாலஜி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் என்சிஆர்டி பொறுத்து தான் இருந்தது. பட் 2020 மாடியூலும் இப்போ வந்து 2021 மாடியூலும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த என்சிஆர்டி அதிகமா போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ 75% இன்சைட் என்சிஆர்டியும் 25% அவுட் ஆஃப் என்சிஆர்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 500 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஷா புக் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி 500 only. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எய்ம்ஸ் எம்சிக்யூஸ் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு இன்கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து
கான்செப்ட்ல தெளிவா இருந்தா அந்த இன்கரெக்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால கண்டுபிடிச்சு அதை மாத்திக்க முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்தோட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா சோ இந்த டிசா புக்கை வச்சு படிக்கலாம். சோ அவங்களுக்கு ஏதாவது தப்புன்னு படிச்சுன்னா அதை வந்து புக்கை ரெஃபர் பண்ணி யூ கேன் கரெக்ட் இட். ஓகேவா? சோ மேஜர்லி வந்து டிசா புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் நீட் தான். என்சிஆர்டி பேஸ்டு தான். நீங்க என்சிஆர்டி படிச்சிருந்தாலே டிசால இருக்கக்கூடிய எல்லா எம்சிக்யூஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் அலி அப்ஜெக்டிவ் பயாலஜி. இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி, பட் நீட் பேட்டர்ன் பேஸ்டு கிடையாது. ஒன்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு மேட்ச் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் 2019 எடிஷன் தான் பார்த்தேன், 2020 எடிஷன் பார்க்கல. பட் அதுல கூட கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கலாம். பட் 2019 மாடியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ச் தான் ஃபாலோயிங் அதுல கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 rupees வரும். ஸோ மேஜர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மாஸ்டர் என்சிஆர்டி பாருங்க, விலை கம்மியா பாக்குறீங்க, இல்ல அப்படின்னா பியர்சன் போயிருங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் அலி அப்ஜெக்டிவ் பயாலஜி, அதுக்கப்புறம் ஃபிங்கர் டிப்ஸ், அதுக்கப்புறம் டிஷா போங்க. மேக்ஸிமம் டிஷாவை கடைசி ப்ரிஃபரன்ஸா வச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அட்லீஸ்ட் 340+. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா November 1 வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பிசிக்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வி வில் பி அச்சீவிங் ஸோ அல்டிமேட் பேட்ச் 650+ அட்லீஸ்ட் கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவோம். ஸோ கண்டிப்பா கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி தான் காட்ட போறோம். ஸோ அந்த பேட்ச்ல சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க் இருக்கு, நீங்க அந்த பேட்ச் ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம நீட் 2020 எழுத போற, நீட் 2022 எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.